நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று ராஜி தன் தாய் மரகதத்தை சந்திக்க வந்தாள். அவள் மனதில் ஆஸ்துமா நோயால் அவதிப்படும் வயதான அம்மாவை பற்றி கவலை. ஆனால் அவள் அம்மா வீட்டிற்கு அதிகம் வருவதில்லை. காரணம் அண்ணியின் முரட்டுத்தனம். ஆனால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வது அவளுக்கு கஷ்டமான போதும் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு வருவாள். ராஜியின் தாய் வீடு மதுரையிலும் மாமியார் வீடு பழனியிலும் இருந்தது. அவளது அம்மாவை தவிர அவளுடைய ஒரே தம்பியும் மைத்துனியும் அவளுடைய பெற்றோர் வீட்டில் இருந்தனர். ராஜி தம்பியை விட 8 வயது மூத்தவள். அவளுக்கு 16 வயதில் ஒரு மகன் இருக்கிறான். திருமணமாகி 5 வருடங்கள் ஆகியும் அவளுடைய தம்பி மற்றும் மைத்துனிக்கு குழந்தை இல்லை. ராஜி வீட்டிற்குள் நுழைந்தவுடன் முற்றிலும் அமைதியாக உணர்ந்தாள். மைத்துனி ஜோதி வெளியே வந்ததும் அவளை பார்த்தவுடன் முகம் சுளித்தாள். பின்னர் ஒரு அசட்டு சிரிப்புடன் வா ராஜி என்று சொன்னாள். அதன் பிறகு ராஜி அம்மா எங்கே என்று கேட்டாள். அக்கா, அம்மா அவங்க அறையில் தூங்குகிறாள். இதை சொல்லிக்கொண்டே சமையலறைக்குள் சென்றாள் ஜோதி. இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது, எப்போதும் சீக்கிரம் எழும் என் அம்மா இன்னும் தூங்குகிறாளா? அம்மாவின் அறைக்குள் வந்தவுடன் ராஜி சொன்னாள். அம்மா, நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா? சொல்லிக்கொண்டே ராஜி சட்டென்று அம்மாவை பார்த்தாள். அவள் முகத்தில் சுருக்கம் மற்றும் எலும்பும் தோளுமாக இருந்த தாயின் உடலை பார்த்து மிகவும் வருந்தினாள். சில வருடங்களுக்கு முன்பு வரை வயதான காலத்திலும் அம்மா ஆரோக்கியமாக இருந்தார். இந்த 4-5 வருடங்களில் என்ன நடந்தது என்று தெரியவில்லை. அம்மாவுக்கு உங்களுக்கு மிகவும் வயதாகிவிட்டது. அப்போது மரகதம் தன் மகளை பார்த்து வெளியேறிய முகத்தில் லேசான புன்னகை பரப்பி, ஆமாம், பரவாயில்லை மகளே, பயணத்தில் களைத்துதான் வந்திருக்க வேண்டும். நீ தேநீர் அல்லது காலை உணவு சாப்பிட்டாயா? மரகதம் நடுங்கும் குரலில் பேசிக்கொண்டிருக்க ராஜி படுத்திருந்த அம்மாவின் நெற்றியில் கை வைத்தாள். அப்புறம் நாடி துடிப்பு பார்த்தாள். எல்லாம் நார்மல். ஏய் ராஜி, என்ன நடந்தது? என்னை ஏன் டாக்டர் மாதிரி பரிசோதிக்கிறாய்? இதை சொல்லி மரகதம் புன்னகைக்க முயன்று தோற்று போனாள். அப்போது ராஜி அம்மாவை பார்த்து, அம்மா, உனக்கு உடம்பு சரியில்லை, என்ன விஷயம்? இப்போது இந்த வயதிலும் இதெல்லாம் தொடர்கிறது. மரகதம் தன் மகளை பார்த்துவிட்டு எழுந்தவுடன் ராஜி அவள் கையை பிடித்து கொண்டு அவளுக்கு உதவ ஆரம்பித்தாள். ஆனால் அம்மாவை தொட்டவுடன் மரகதத்தின் வாயிலிருந்து அலறல் வந்தது. அவள் வழியில் முனக ஆரம்பித்தாள். ராஜி அம்மாவின் கையை தொட்டால் மட்டும் எப்படி அம்மாவிற்கு வலி ஏற்படுகிறது என்று ஆச்சரியப்பட்டாள். அம்மாவின் எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் காரணத்தை அறிய விரும்பி உடனே அம்மாவின் கையில் இருந்த சால்வையை கலற்றி கவனமாக பார்த்தாள். அவள் கையில் இருந்த நெருப்பு காயத்தின் தழும்புகள். இது எப்படி நடந்தது? அதிர்ச்சியுடன் கேட்டாள் ராஜி. அப்போது மரகதம் நடுங்கியபடியே கதவை நோக்கி பார்த்தாள். மரகதம் எதுவும் சொல்லும் முன் ஜோதி டீயும் பிஸ்கட்டும் எடுத்துக்கொண்டு வாசலில் இருந்து அறைக்குள் வந்து, ஏ ராஜி, இந்தா, நீ எதுவும் சாப்பிடவில்லையே என்று பேசும்போது அவள் முகத்தில் ஒரு எரிச்சல் தெரிந்தது. இவ்வாறு பேசும்போது மீண்டும் மரகதம் தன் கையை சால்வையால் மூடினார். பின்னர் மரகதத்தின் ஈரக்குலை நடுங்கும் அளவுக்கு கோபத்துடன் பார்த்தாள். ராஜி அவளை கேள்வியாக பார்க்க ஆரம்பித்தாள். அம்மாவின் இத்தகைய காயத்தை பார்த்து மைத்துனியை நம்புவது கடினமாக இருந்தது. ஆனால் அவள் அம்மாவிடம், நீங்கள் மருந்து எதுவும் எடுக்கவில்லையா? ஆமாம் மகளே, உன் தம்பி மருந்து கொண்டு வருவான். இப்போது நீ வந்தது இந்த வழியிலும் நிம்மதி. இந்த பேச்சுக்கள் நடந்து கொண்டிருக்கும் போது ராஜியின் தம்பி ராஜேஷ் அறைக்குள் வந்தான். ராஜி அவனிடம் கேட்டாள், தம்பி, அம்மா மிகவும் காயப்பட்டிருக்கிறாள், ஏன் டாக்டரிடம் காட்டவில்லை? தம்பி ராஜேஷ் எதுவும் சொல்லும் முன் ஜோதி தானே இதற்கு பதில் சொல்லிவிட்டு, சின்ன காயங்களுக்கு அம்மாவை டாக்டரிடம் கொண்டு போய் வைத்திருக்கும் அளவுக்கு எங்களிடம் பணம் இல்லை ராஜி. ரூபாய் நோட்டுகளின் மூட்டைகள் உங்கள் மாமியார் வீட்டில் நிரப்பப்படுகின்றன, உங்கள் பெற்றோர் வீட்டில் அல்ல. இங்கே வீட்டு செலவுகளையும் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு மேல் தினமும் ஏதாவது விருந்தினர் உன் அம்மாவை பார்க்க வந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கும் பணிவிடை செய்ய வேண்டும். உங்களுக்கு என்ன, மாமியார் மாமனார் ஓய்வூதியம் வருகிறது, கணவருக்கு அரசு வேலை இருக்கிறது, ஓரிரு வருடங்களில் உங்கள் மகனுக்கும் நல்ல வேலை கிடைக்கும். மைத்துனியின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் ராஜியின் உள்ளம் கசப்பினால் நிறைந்தது. அவள் கையில் தேநீர் கோப்பை, ஆனால் இப்போது விஷத்தை குடிப்பது போல் தோன்றியது. ராஜி தனது தாயை தன்னுடன் வைத்திருக்க மிகவும் விரும்பினாள். ஆனால் அவளுக்கும் அவளது சொந்த கட்டாயங்கள் இருந்தன. அவளுடைய குடும்பம் கூட்டு குடும்பம்.
மாமியார் மற்றும் மாமனார் அவர்களுடன் வசித்து வந்த இடத்தில் வீடு 2 அறைகளாக இருந்தது. ஒரு அறை ராஜி மற்றும் அவரது கணவருக்கு சொந்தமானது. மற்றொரு அறை அவரது மாமியார் மற்றும் மாமனார் ஆகியோருக்கு சொந்தமானது. மகன் படிக்க கூட ஹாலில் உட்கார வேண்டியிருந்தது. இது போன்ற ஒரு நகரத்தில் பெரிய வீடு வாங்குவது அத்தகைய சுலபம் அல்ல. இப்போது அப்படிப்பட்ட நிலையின் தன் தாயை எங்கே வைத்திருப்பாள்? அவளின் மாமியாரிடம் கருத்து வேறுபாடும் பிரச்சனையும் தொடங்காதவாறு இதை நினைத்து அமைதியாக இருந்திருப்பாள். ராஜி மிகவும் சிரமப்பட்டு 2 மணி நேரம் அங்கேயே இருந்தாள். அவள் அம்மாவின் அருகில் அமர்ந்திருந்த நேரம் முழுவதும் ஜோதி இருவரையும் கண்காணித்து கொண்டிருந்தாள். ராஜியும் வீட்டில் ஏதோ அசம்பாவிதம் நடந்து கொண்டிருப்பதை உணர்ந்தாள். வாயை திறக்க கூட பயப்படும் அளவுக்கு அவளது அம்மாவும் இருந்தாள். ராஜி தன் வீட்டுக்கு திரும்ப கண்ணீருடன் எழுந்து நின்ற போது அவள் தம்பி, வா அக்கா, உன்னை காரில் இறக்கி விடுகிறேன். வீட்டை விட்டு வெளியே வந்ததும் காரை ஸ்டார்ட் செய்தான். அப்போது அவளது மைத்துனி ஜோதி சமையலறை வாசலில் கதவு அருகில் நின்று கொண்டிருந்தார். ராஜி வாசலை அடையும் போதே பின்னால் இருந்து மைத்துனி ஜோதி முணுமுணுக்கும் குரல் கேட்டது. நீ விருந்தாளி இங்கே வந்தாய், விருந்தாளியாகவே போ. என் வீட்டில் அதிகம் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. அவமானத்தின் கசப்பை குடித்துவிட்டு கண்ணீருடன் வீட்டை விட்டு வெளியே வந்தாள் ராஜி. மதுரையிலிருந்து பழனி செல்லும் பயணத்தின் போது அக்கா தம்பி இருவரும் சிறிது நேரம் அமைதியாக இருந்தனர். பிறகு சிறிது தயக்கத்திற்கு பிறகு ராஜி சொன்னால், தம்பி, நான் உன்னிடம் ஒன்று கேட்கிறேன். அம்மா காயப்பட்ட போது அந்த நேரத்தில் நீ வீட்டில் இருந்தாயா இல்லையா? ஆனால் இதை ஏன் கேட்கிறாய்? தம்பி, விழுந்ததில் அம்மாவுக்கு அந்த காயம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அக்கா, அம்மாவிடம் கேட்டேன் என்ன நடந்தது என்று. ஆனால் அம்மா நான் விழுந்துட்டேன்னு சொன்னாங்க. இதனால் தான் நான் காயப்பட்டேன். ஆனால் அது வேறு ஏதோ என்று சந்தேகிக்கிறேன். மேலும் அம்மா ஏதோ பயத்தால் எதையும் சொல்ல பயப்படுகிறாள். உன் மனைவியின் நடத்தையை பற்றி அனைவருக்கும் நன்கு தெரியும். ராஜியின் வார்த்தைகளை கேட்ட ராஜேஷ் முகத்தை சிதைத்து கொண்டு சொன்னான், அக்கா, இப்போது இந்த விஷயத்தை கிளறிவிடாதே. வாழ்க்கை மிகவும் சிரமத்துடன் சென்று மீண்டும் இப்பொழுதுதான் சுமூகமான பாதைக்கு வந்திருக்கிறது. ஏற்கனவே மாமியார் மருமகள் சண்டையால் நான் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளேன். ஒரு சின்ன பிரச்சனையில் ஜோதி எப்படி பொய் வரதட்சணை வழக்கு போட்டு நாங்கள் ஜெயிலுக்கு போனது எல்லாம் உங்களுக்கே தெரியும். கடந்த சில வருடங்களாக நான் என்ன கஷ்டப்படவில்லை? அதையெல்லாம் நினைத்து நான் இன்னும் நடுங்குகிறேன். ஆனால் அக்கா, இப்போது நான் நிம்மதியாக வாழ விரும்புகிறேன். தம்பி சொல்வதை கேட்ட ராஜி அவனிடம் எதுவும் சொல்லாமல் இருப்பது நல்லது என்று நினைத்தாள். ஆனால் மனதில் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. மறுபுறம் கணவனும் அண்ணியும் வீட்டை விட்டு வெளியே வந்தவுடன் ஜோதி தன் மாமியாரின் அறைக்கு வந்து மரகதத்தை அவள் கையால் காயத்தை பிடித்து பலமாக உலுக்கினாள். காயம் காரணமாக வாயிலிருந்து பலத்த அலறல் வெளியேறியது. அப்போது ஜோதி பலமான குரலில், ஏன் மகாராணி, உங்கள் மகளிடம் என்னை பற்றி குறை கூறுவீர்கள்? ஜோதியின் இடி முழக்கத்தை கேட்டவுடன் மரகதத்தின் உள்ளம் நடுங்கியது. அப்போது ஜோதி கண்களை விரித்து சொன்னால், காதை திறந்து ஒரு விஷயத்தை கேள். வீட்டில் நடக்கும் விஷயம் மற்றும் நான் சூடு போட்ட விஷயம் வெளியில் வந்தால் அப்பாவிடம் சொல்லி உன்னையும் உன் குடும்பத்தாரையும் வரதட்சணை வழக்கில் மீண்டும் சிக்க வைப்பேன். மருமகளே, இல்லை, யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை, இனியும் சொல்ல மாட்டேன். பயந்த குரலில் பேசினாள் மரகதம். ஆமாம், சொல்லவே கூடாது, இல்லையெனில் நடப்பதே வேறு என்று ஜோதி எச்சரித்துவிட்டு, இது உனக்கு ஓய்வு நேரமா? பாத்திரங்களை கழுவி வீட்டை சுத்தம் செய்து வை. இதையெல்லாம் யார் செய்வார்கள்? இப்போது போலியான நோயை நிறுத்திவிட்டு சீக்கிரம் வா. மரகதம் பயந்த கண்களுடன் மருமகளை பார்க்க ஆரம்பித்தாள். அப்போது ஜோதி, நீ வருகிறாயா அல்லது நான் கம்பியை காய்ச்சி இன்னொரு கையில் தழும்பு போடட்டுமா? இல்லை இல்லை, வருகிறேன் மருமகளே. மரகதம் நடுக்கத்துடன் பேசினாள். தைரியம் இல்லாவிட்டாலும் வேகமாக எழுந்து அனைத்து வேலைகளையும் செய்ய ஆரம்பித்தாள். வேலை செய்து கொண்டே கடந்த கால நினைவிற்கு போனாள். ராஜேஷுக்கும் ஜோதிக்கும் காதல் திருமணம். இருவரும் ஒரே கல்லூரியில் படித்து வந்த சில சந்திப்புகளுக்குள் இருவரும் திருமணம் செய்து கொண்டால் ஒருவரையொருவர் மட்டும்தான் என்று முடிவு செய்திருந்தனர். மரகதத்துக்கு சிலரிடமிருந்து தகவல் கிடைத்தது. ஜோதியும் அவள் குடும்பமும் நல்லவர்கள் இல்லை என்று தெரிய வந்தது. அந்த வீட்டில் உறவுமுறை வேண்டாம் என பலரும் அறிவுறுத்தியும் குடும்பத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தும் ராஜேஷ் சம்மதிக்கவில்லை. மறுபுறம் ஜோதியும் ராஜேஷை மட்டுமே திருமணம் செய்து கொள்வேன் என்பதில் உறுதியாக இருந்தாள். இறுதியில் குடும்பம் அவர்களின் வற்புறுத்தலுக்கு அடிபணிய வேண்டியிருந்தது. ஜோதி அவர்கள் மருமகளாக வீட்டிற்குள் வந்தார்.
திருமணத்திற்கு பிறகு தன் அம்மா முழு ஓய்வு பெற வேண்டும், மனைவி வீட்டு வேலைகள் அனைத்தையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று ராஜேஷ் விரும்பினான். ஆனால் ஜோதிக்கு வீட்டு வேலை செய்வதோ வீட்டில் தங்குவதோ பிடிக்கவில்லை. சில காலம் பண்பட்ட அழகான மருமகளாக நடித்து கொண்டிருந்தாள். ஆனால் மெல்ல மெல்ல தன் நிறங்களை காட்ட ஆரம்பித்தாள். இப்போது தினமும் ஊரை சுற்றுவது, தோழிகளுடன் பாட்டிகளுக்கு செல்வதும், தேவையில்லாமல் செலவு செய்வதும் அவளது வழக்கமாகிவிட்டது. அடிக்கடி ராஜேஷ் வேலைக்கு சென்ற பிறகு அவள் வெளியே சென்று மாலையில் தான் வீடு திரும்புவாள். மேலும் அவள் வீட்டில் இருந்த போதும் அவள் எந்த பொறுப்பையும் ஏற்கவில்லை. இதை மரகதம் தனது மருமகளிடம் விளக்க முயன்ற போது ஜோதி அவரை வசைப்பாடினார். மேலும் அவர் தனது மகனிடம் மருமகள் குறித்து புகார் கூறிய போது கடும் கோபத்தில் ராஜேஷ் முகத்தில் சில அறைகள் விட்டான். அவர்களுக்குள் சண்டை ஏற்பட்டது. அப்போது வீட்டில் மகாபாரதம் வெடித்தது போலவும் ராஜேஷுக்கும் அவனுடைய அம்மாவுக்கும் பாடம் புகட்ட ஜோதி தன் அப்பாவிடம் கூறி இவர்கள் மீது பொய் வழக்க போடும் அளவிற்கு மனம் சென்றது. ஜோதியின் தந்தை காவல்துறை அதிகாரி. அப்புறம் என்ன, தாய் மற்றும் மகன் மீது வரதட்சணை கோரிக்கை, குடும்ப வன்முறை மற்றும் தாக்குதல் போன்ற பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு போலீஸ் காவலில் வைக்கப்பட்டு நிறைய பணம் செலவழித்தும் எதுவும் நடக்காததால் பரஸ்பர சம்மதத்துடன் விஷயத்தை முடித்ததும் ஜோதிக்கு அந்த வீட்டில் ஏகபோக வரவேற்பாக இருந்தது. உள்ளே சென்று பார்த்தபோது அம்மா கட்டிலில் படுத்து உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தான். அக்காவின் வார்த்தைகள் அவன் மனதை இடைவிடாது கலங்கடித்தன. ராஜேஷ் அறையில் அங்கும் இங்கும் பார்த்தான். ஓரிரு நிமிடம் யோசித்துவிட்டு அம்மாவின் படுக்கைக்கு அருகில் இருந்த சிறிய அலமாரியை திறந்தான். அதில் ஒரு டைரி வைக்கப்பட்டிருந்தது. உண்மையில் மரகதத்துக்கு சிறு வயதிலிருந்தே டைரிகள் எழுதுவதில் ஆர்வம் அதிகம். தன் வாழ்வின் ஒவ்வொரு சிறிய பெரிய நிகழ்வுகளையும் தன் நாட்குறிப்பில் எழுதுவது வழக்கம். இது ராஜேஷுக்கும் தெரியும். ஆனால் அவனுடைய அம்மா டைரியில் என்ன எழுதுகிறாள் என்று அவனுக்கு தெரியவில்லை. ராஜேஷ் அந்த டைரியை எடுத்து திறந்து பார்த்தபோது முதல் பக்கத்தில் எழுதியிருந்தது என் வாழ்க்கை பயணம். ராஜேஷ் தன் தாயின் வாழ்வின் பல இனிமையான மற்றும் புளிப்பான நினைவுகளை படித்துவிட்டு சிரிக்க ஆரம்பித்தான். பிறகு அவரின் குறிப்பை பார்த்ததும் மேலும் மகிழ்ச்சி அடைந்தான். இன்று என் மகன் ராஜேஷின் திருமண நாள். ஆனால் படிக்க ஆரம்பித்ததும் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. பின்வரும் பக்கங்களில் மரகதம் தனது மருமகள் தனக்கு இழைத்த ஒவ்வொரு கொடுமைகளையும் குறிப்பிட்டிருந்தார். இதை படித்ததும் ராஜேஷின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய தொடங்கியது. இன்று என் மருமகள் என் தலையில் தடியால் அடித்தாள், என் முகத்தில் சூடான தேநீரை வீசினாள், என் தலைமுடியை பிடித்து கீழே தள்ளி சூடான இரும்பு கம்பியை காய்ச்சி என் கையில் தழும்பு ஏற்படுத்தினாள். கடவுளே, இந்த கொடுங்கோல் மருமகளின் பிடியில் இருந்து என்னை காப்பாற்றுங்கள். இதையெல்லாம் படித்துவிட்டு அதிர்ந்து போன ராஜேஷ் தன் அறைக்கு வந்து அந்த டைரியை மார்போடு அணைத்து கொண்டு மிகவும் அழுதான். அவன் உள்ளம் அமைதி பெறவில்லை. தான் மிகவும் நேசித்த தாய் தன்னால் இவ்வளவு சித்திரவதைகளை அனுபவித்தாள் என்பதை நினைத்து கொண்டே அவனது தலை சுற்றியது. அவனது இதயம் துண்டு துண்டாக உடைந்துவிட்டது. அவன் யோசிக்க ஆரம்பித்தான். நான் காலையிலிருந்து இரவு வரை என் வேலையில் மிகவும் பிஸியாக இருந்தேன். இந்த கொடூரமான பெண் என் அம்மாவை இவ்வளவு மோசமாக நடத்துகிறாள் என்று எனக்கு தெரியவில்லை. அப்போதுதான் வெளியிலிருந்து கேட் திறக்கும் சத்தம் கேட்டது. ஜோதியின் வரவை கேட்டு டைரியை மறைத்துவிட்டு கண்ணீரை துடைத்து எப்படியோ தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். இப்பொழுதே சென்று இந்த பெண்ணின் கழுத்தை நிறுத்து கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது. ஆனால் புத்திசாலித்தனமாக செயல்படுவது நல்லது என்று நினைத்தான். அடுத்த நாள் ராஜேஷ் வேலைக்காக வெளியே சென்றதும் முதலில் செய்த காரியம் அக்காவுக்கு ஃபோன் செய்து தன் அம்மாவின் டைரியில் எழுதியதை எல்லாம் கண்ணீருடன் சொன்னான். இதையெல்லாம் கேட்ட ராஜியின் கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழிந்தது. ஃபோன் அவள் கையிலிருந்து நழுவி கீழே விழ அவள் சத்தத்துடன் தரையில் அமர்ந்தாள். ராஜியின் மகன் மோகன் தனது தாயின் இந்த நிலையைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். அம்மா, என்ன நடந்தது? 16 வயது மோகன் காரணத்தை அறிய கேட்டான். ஆனால் ராஜி எதுவும் சொல்லும் நிலையில் இல்லை. சிறிது நேரம் கழித்து அவர் அமைதியடைந்து தனது தாயிடம், அதாவது மோகனின் பாட்டிக்கு நடந்த அனைத்து கொடுமைகளையும் தனது மகனிடம் கூறினார். இதை கேட்டு மோகன் ஆச்சரியப்பட்டார். இப்படியும் ஒரு பெண் இருப்பார்களா? அப்போது அவர் சொன்னார், அம்மா, இந்த பிரச்சனைக்கு என்னிடம் ஒரு தீர்வு இருக்கிறது. ஆனால் உறுதியான ஆதாரம் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது மகனே. உனக்கு தெரியாதா, இதுக்கு முன்னாடி
அப்படியே உன் மாமாவையும் பாட்டியும் ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கிறாள். அம்மா கவலைப்படாதே, எல்லா ஆதாரங்களும் கிடைக்கும். சும்மா நான் சொன்னபடி செய்யுங்க. ராஜியும் தன் மகனின் பேச்சை கேட்டு சமாதானமாகி தன் சகோதரனை அழைத்து முழு திட்டத்தையும் சொன்னாள். அவனுடைய மருமகன் சொன்னதை ராஜேஷ் விரும்பினான். 2 நாட்களுக்கு பிறகு ராஜி தன் மகன் மோகனன் முழு தயாரிப்புடன் தன் பெற்றோரின் வீட்டை அடைந்தாள். ராஜியை மீண்டும் அங்கே பார்த்த ஜோதிக்கு அதிர்ச்சி. ஏனக்கா 4 நாட்களுக்குள் மறுபடியும் வந்துள்ளீர்கள் என்ற ஜோதி ராஜியை சாய்ந்த கண்களால் பார்த்தாள். பின்னர் ராஜி சொன்னது, அது ஒன்றுமில்லை, மோகனின் அப்பா 2 நாட்கள் வெளியே சென்று விட்டார். மோகனுக்கு அவரது பாட்டியை சந்திக்க மனது நிறைய ஆசை இருந்தது. அப்படியே வந்தோம் மைத்துனி. ஏன் இந்த வீட்டில் எனக்கு இதற்கு கூட உரிமை இல்லையா? ஆமாம், ஏன் இல்லை என்று மங்கலான புன்னகையுடன் சொல்லிவிட்டு தன் அறைக்குள் சென்றாள் ஜோதி. இரவு ராஜேஷ் வீடு திரும்பியதும் தன் மனைவி ஜோதியிடம் சொன்னாள், நாளை எனக்கு அலுவலக விடுமுறை. அப்புறம் ஏன் நாளைக்கு எங்காவது வெளியே போனா என்ன? எப்படியும் அம்மாவை கவனிக்க அக்கா இருக்காங்க. ஜோதிக்கு ஒரு வாய்ப்பு வேண்டும் ஹேங் அவுட் செய்ய. அதை கேட்ட அவள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். மறுநாள் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறினர். ராஜிக்கும் மோகனுக்கும் மாலை வரை மட்டுமே நேரம் இருக்கிறது. மோகன் தகவல் தொழில்நுட்பத்தில் தேர்ச்சி பெற்ற மாணவர். தாய்மாமா சென்ற பிறகு அவர் உடனடியாக தனது பையை திறந்து அதிலிருந்து அனைத்து பொருட்களையும் எடுக்க தொடங்கினார். மேலும் சிசிடிவி கேமராவை பொருத்துவதற்கான ஆயத்தம் தொடங்கியது. அப்போது ராஜி சொன்னது, மகனே, எனக்கு பயமாக இருக்கிறது. உங்கள் அத்தை மிகவும் புத்திசாலி. இங்கே கேமரா பொருத்தப்பட்டிருப்பது அவளுக்கும் ஒரு பார்வை கிடைத்தால் அவள் முதலில் கேமராவை உடைப்பாள். அதன் பிறகு உன் பாட்டி மற்றும் மாமாவை கொடுமைப்படுத்துவாள் மற்றும் நம்மை இங்கே வரக்கூடாது என்று கட்டளையிடுவாள். அப்போது மோகன், அம்மா ஏன் இப்படி பதறுகிறாய்? அப்படி எதுவும் நடக்காது. இங்கு கேமரா என்று ஒன்று இருப்பது கூட யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் அதில் கம்பி இருக்காது. பிறகு ஒரு கேமராவை எடுத்து இங்கே பார். உங்கள் நகரத்தை விட சிறிய கேமரா உள்ளது. இது ரகசியமாக கண்காணிக்க மட்டுமே உருவாக்கப்பட்டது. அத்தைக்கு ஒரு துப்பு கூட கிடைக்காத வகையில் நானும் அதன் சாதனத்தை மறைத்து வைப்பேன். மேலும் வீட்டில் என்ன நடந்தாலும் அதன் நேரடி காட்சிகள் உங்கள் மற்றும் மாமாவின் மொபைலில் வந்து கொண்டே இருக்கும். இங்கே மோகன் வீடு முழுக்க சிசிடிவி கேமராக்களை நிறுவினார். பின்னர் அதே ராஜேஷ் தனது சொந்த அடையாளமான உள்ளூர் ஊடக ஊழியரை வீட்டிற்கு அனுப்பினார். உள்ளூர் செய்தியாளர்களும் மரகதம் அறையில் கேமராவை பொருத்தியுள்ளனர். ராஜி அந்த கடிகாரத்தை மீண்டும் அதே இடத்தில் வைத்தாள். மரகதம் இந்த காட்சிகளை எல்லாம் கேள்வி கண்களுடன் பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது மோகன், பாட்டி, நான் இங்கே கேமராவை நிறுவியுள்ளோம். இனி அத்தை என்ன செய்தாலும் கேமராவில் பதிவாகும். எல்லாம் சீக்கிரம் சரியாகும். இதை கேட்ட மரகதத்திற்கு சிறிய நம்பிக்கை வந்தது. அதே சமயம் ராஜியின் கவலை மேலும் அதிகரித்தது. இந்த விஷயத்தை அம்மாவால் நீண்ட நேரம் மறைக்க முடியாது. அது நடந்தால் அழிவு வரும். இரவு மனைவி ஜோதியுடன் திரும்பிய ராஜேஷ் இருவரும் வெளியிலிருந்து உணவு சாப்பிட்டனர். அதனால் ஜோதி தன் அறையில் தூங்கச் சென்றாள். ராஜி சாப்பாடு செய்து அனைவருக்கும் கொடுத்தாள். இன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு மரகதத்திற்கு வாய்க்கு ருசியான உணவு உண்ண கிடைத்தது. பிறகு ராஜேஷ் மோகனிடம் வந்து மெதுவான குரலில் என்ன நடந்தது? அதற்கு மோகன் சிரித்து கொண்டே, ஆமாம் மாமா, அனைத்து வேலைகளும் சிறப்பாக முடிந்தது. மொபைலில் உள்ள காட்சிகளை மட்டும் கவனியுங்கள். ஏதாவது குழப்பம் ஏற்பட்டால் உடனடியாக காவல்துறையை அழைக்கவும். மறுநாள் காலையில் ராஜேஷ் தன் அக்காவை விடச் சென்றான். திரும்பி வர 10 மணி ஆகிவிட்டது. ராஜேஷ் வீடு திரும்பியதும் ஜோதி, உங்களுக்கு என்ன நடக்கிறது என்றாள். உன் அக்கா ஏன் தினமும் இங்கே வந்து பாசத்தை கொட்டுகிறாள்? எனவே ராஜேஷ், இது அவளது தாய் வீடு. அவர் தனது தாய் வீட்டிற்கு எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்று கூறினார். சொல்லிக்கொண்டே தன் அறைக்கு சென்ற ராஜேஷ் அலமாரியை திறந்து எதையோ தேட ஆரம்பித்தான். அப்போது ஜோதியும் முன்னும் பின்னும் வந்தாள். மேலும் உரத்த குரலில் ஆமாம் ஆமாம் என்றார். ஏன் கூடாது? மேலும் நீங்கள் வேலைக்காரர்களைப் போல அவருடைய சேவையில் ஈடுபடுவீர்கள். அப்போது கோபமடைந்த ராஜேஷ், இதில் என்ன பெரிய விஷயம் இருக்கிறது? சரி, எல்லாரையும் விடுங்க. 3-4 நாளைக்கு முன்னாடி ரூபாய் 1,00,000 அலமாரியில் வைத்திருந்தேன். கிடைக்கவில்லை, எடுத்தாயா என்று ராஜேஷ் கேட்டான். அப்போது ஜோதி சொன்னால், ஆமாம், நான் ஷாப்பிங் செய்ய அதை எடுத்துக்கொண்டேன். அந்த பணம் எல்லாம் செலவாகிவிட்டது. இதை கேட்டு அதிர்ந்த ராஜேஷ், 1,00,000 ரூபாயை ஷாப்பிங்கிற்கு செலவு செய்தாயா? அந்த பணத்தை இன்று
டீலரிடம் தருவதாக உறுதியளித்தேன். என்னிடம் கேட்காமல் என் பணத்தை ஏன் எடுத்தாய் என்று வெடித்த ராஜேஷ், அதனால் ஜோதி கோபமாக சொன்னால், நானே கொஞ்சமாக செலவு செய்தேன். என்னிடம் வெறும் பணம் இல்லை, அதுக்காக மொத்தம் 1,00,000 ரூபாயா? ராஜேஷின் முகம் கோபத்தில் சிவந்தது. காலை உணவு சாப்பிடாமல் அலுவலகம் சென்றான். இங்கே மரகதம் மகன் மற்றும் மருமகள் தனது அறையில் அமர்ந்து சண்டையிடுவதை கேட்டு கவலைப்பட்டார். சிறிது நேரத்தில் ஜோதி மரகதத்திற்காக காலை உணவு என்ற பெயரில் 2 கருகிய தோசையை கொண்டு வந்து அவள் முன் ஏலம் எடுத்து, சீக்கிரம் சாப்பிட்டு வேலைக்கு தயாராகுங்கள். இன்று உங்கள் மகள் இங்கு இல்லை வேலை செய்வதற்கு. அப்போது மரகதம், இன்று என் உடல்நிலை சரியில்லை, இன்னைக்கு இந்த துடைக்கும் வேலை என்னால் செய்ய முடியாது. ஏற்கனவே தகராறில் கோபத்தில் இருந்த ஜோதி மரகதத்திடம், சரி நான் இப்போதே உங்கள் உடல்நிலையை சரி செய்கிறேன் என்று காலை உணவு தட்டை புடுங்கி ஒரு புறம் எறிந்தாள். பின்னர் அவர்களை முடியை பிடித்து தரையில் இழுத்து வந்தாள். பின்னர் சமையலறை சென்று ஒரு கம்பியை காய்ச்சி எடுத்து வந்தாள். அதை பார்த்த மரகதம் பயத்தில் சத்தமாக கத்தினாள். அவள் அலறலை கேட்டு ஜோதியின் கோபம் 7வது வானத்தை எட்டியது. அவள் கம்பியை கீழே போட்டுவிட்டு, இன்று ஒரு வேலை செய்கிறேன், இந்த தினசரி குழப்பங்கள் இன்றுடன் முடிந்துவிடும். இதை சொல்லி தன் புடவையின் முந்தானையை எடுத்து மரகதத்தின் கழுத்தை சுற்றி கொண்டாள். பின்னர் மரகதம் தன்னை விடுவித்துக் கொள்ள முயன்றாள். இறுதியாக அவள் செய்த தவறு அது ஏற்கனவே கேமராவில் பதிவாகி கொண்டிருந்தது. ஆம், ஒவ்வொரு நாளும் நடக்கும் குழப்பம் இப்போது முடிவடையும். ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு கைவினையும் கேமராவில் பதிவாகிறது. உன்னால் முடிந்தவரை செய். இப்போது உன் பாவத்தின் குடம் நிரம்பிவிட்டது. மரகதம் இவ்வளவு சொன்னதும் ஜோதியின் கண்கள் கலைந்தது. என்ன சொன்னாய்? புகைப்பட கருவியா? ஆம், கேமரா. இப்போது நீ தப்பிக்க முடியாது. உனக்கு எதிராக அனைத்து ஆதாரங்களும் குவிகின்றன. கேமரா எங்கே? ஜோதி தொண்டையில் அழுத்தத்தை அதிகரிக்க சொன்னாள். அப்போது மரகதம் முன்னால் இருந்த அலமாரியில் கிடந்த சாதனத்தை காட்டினாள். இதை பார்த்து ஜோதிக்கு பதட்டம் வந்தது. பிறகு சொன்னால், சரி, இதையெல்லாம் செய்யவா உங்கள் மகள் இங்கே வந்தாள்? ஆனால் இந்த தந்திரம் வெற்றியடைய விடமாட்டேன். இதை சொல்லிவிட்டு வேகமாக அப்பாவை அழைத்து வரச் சொன்னார். கேமரா சாதனம் மற்றும் அனைத்து வயர்களையும் இழுத்து சிறிது நேரத்தில் ஜோதி தனது சப் இன்ஸ்பெக்டர் தந்தையுடன் சேர்ந்து அனைத்து கம்பிகளையும் வெளியே எடுத்து சாதனத்தை முழுவதுமாக உடைத்தார். தந்தை மகள் தனது வெற்றியில் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். ஆனால் மன்னிக்கவும், ராஜேஷின் மொபைலில் ஏற்கனவே ஒரு கேமரா பதிவாகி உள்ளது என்பதும் மரகதத்திற்கு கூட தெரியாது. ஒரு கேமரா சரியாக வேலை செய்து கொண்டிருப்பதும் அவர்களுக்கு தெரியாது. மரகதத்திற்கு கூட தெரியாத ஒரு கேமரா சரியாக வேலை செய்து கொண்டிருப்பதும் அவர்களுக்கு தெரியாது. இந்த சம்பவம் முழுவதையும் உள்ளூர் செய்திகளின் முகநூல் பக்கத்தில் நேரலையில் பார்த்தது. இதில் ஜோதி மற்றும் அவரது சப் இன்ஸ்பெக்டர் தந்தையின் அனைத்து நடவடிக்கைகளையும் லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருந்தனர். ஏனெனில் விஷயம் சப் இன்ஸ்பெக்டருடன் தொடர்புடையது. எனவே காவல் ஆணையரும் இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்கள் இருவரும் அம்மாவிற்கு ஏதேனும் தீங்கு விளைவிக்கும் முன் ராஜேஷ் உள்ளூர் செய்தி நிருபர் மற்றும் காவல் ஆணையர் குழுவுடன் அங்கு வந்து சேர்ந்தார். சம்பவ இடத்திற்கு வந்த அவர் மரகதம் ஒரு மூலையில் அமர்ந்திருப்பதை கண்டார் மற்றும் அழுகை பயத்தில் எடுக்கப்பட்டது. ஒரு இடத்தில் காய்ச்சின கம்பி, மற்றொரு இடத்தில் கேமரா சாதனம் உடைந்த நிலையில் கிடந்தது. அறையில் இருந்த அனைத்தும் தரையில் சிதறி கிடந்தன. ஜோதி மற்றும் அவரது சப் இன்ஸ்பெக்டர் தந்தை கைது. இன்றைக்கு அவருக்கு எதிராக பல கடுமையான ஆதாரங்கள் குவிந்து கிடக்கின்றன. இன்று வரை இந்த செயல்கள் அவர் செய்து கொண்டிருந்த தந்தையால் தனது மகளை காப்பாற்ற அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. சிறிது நேரத்தில் ராஜியும் அங்கு வந்து சேர்ந்தாள். அடுத்த 2 மணி நேரத்தில் இந்த கொடுங்கோல் மருமகளின் செயல்கள் அனைத்தும் கிட்டத்தட்ட எல்லா சேனலிலும் ஒளிபரப்பாகின. கொடுங்கோல் மருமகளின் இந்த வீடியோ நாட்டின் அனைத்து செய்தி சேனல்களிலும் இந்த செய்தியை காட்டும் அளவுக்கு வைரலானது. 2 நாட்களுக்கு பிறகு ஜோதியின் தந்தை போலீஸ் வேலையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார். மேலும் ஜோதியையும் அவரது தந்தையையும் காவலில் எடுத்து நீதிமன்ற வழக்கு நடத்தப்பட்டது. மேலும் இதன் போது மரகதத்தின் வாக்குமூலமும் பெறப்பட்டதுடன் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. சிறிது நேரம் கழித்து நீதிமன்றத்தின் தீர்ப்பை அனைத்து உள்ளூர் மற்றும் தேசிய செய்தி சேனல்களும் அறிவிக்கும் நாள். இந்த வழக்கின் முடிவை பற்றி அனைத்து நாட்டு மக்களின் பார்வையும் இருந்தது. அனைத்து ஆதாரங்கள் மற்றும் அறிக்கைகளின் அடிப்படையில் நீதிமன்றத்தின் முடிவு வந்தது. ஜோதி இந்த கேவலமான வேலைக்காக ஜோதிக்கு ஆயுள் தண்டனை மற்றும் அவரது தந்தைக்கு 10 ஆண்டுகள் சிறை மற்றும்
போலீஸ் வேலையை இழக்க சாதகமாகியது மற்றும் சாட்சியங்களை அளிக்க முயற்சித்தது. இருவருக்கும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த முடிவால் நீதிமன்ற அறை முழுவதும் கரகோஷம் அலைமோதியது. நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை அனைத்து நாட்டு மக்களும் பாராட்டினர். மரகதம் இன்று தன் மருமகளின் அட்டூழியங்களிலிருந்து விடுபட்டாள். கூடவே ராஜேஷும் தனது இரத்தவெறி கொண்ட மனைவியின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றான். சுபம். நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.